ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தக்காளி சாப்பாடு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. சிம்பிளான தக்காளி சாப்பாடு. தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி எங்கள் மல்லியை பாருங்கள், சாப்பாடு வந்து போட்டு தரலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளியே கிளம்பிட்டாங்க மேடம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பால் ஊற்றி தரணுமாமா. பால் அவளுக்கு சொன்னால் காய வச்சுட்ருக்கேன். மல்லி மல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு தான் இப்போ பால் காய்ச்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு. குக்கர் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வந்து இது கிண்டி வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இதில் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ தக்காளி சாதத்துக்கு எடுத்து நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி எடுத்து கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான தக்காளி சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளான தக்காளி சாப்பாடு. இந்த மாதிரி ரெசிபி வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க.